தமிழ்நாட்டுல தமிழ் தேசியத்தை வைத்து தமிழர்களிடம் செல்ல முடியாதுன்ற ஒரு துன்பியலான அல்லது துர்ப்பாக்கிய நிலை ஒன்றை பாடமாக புகட்டியிருக்கிறார்களோ என்பது. ஏன் அதிகமாக டிவிகேக்கு வாக்களித்ததற்கான காரணம் என்னன்னு சொல்லிங்க. மக்களுக்கும் ஒரு சின்ன பயம் இருக்கிறது. இந்த பெரிய ஒரு நாட்டை முற்றுமுழுதாக அவரிடம் கொடுக்கலாமா என்ற ஒரு கேள்விகளோடு, ஆனாலும் அவருக்கான இந்த மாற்றத்திற்கான கவர்ச்சிகரமான மாற்றத்திற்கு அவர்கள் விஜய்க்கான வாக்குகள் அதிகளவாக பெண்களாலும் அதே நேரத்தில் எளியவர்களாலும் விழுந்திருக்கிறது என்று சொல்லி பரவலாக பேசப்படுகிறது. திமுக ஆட்சியில பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருந்தது. பல செய்திகளை நீங்க படிச்சிருப்பீங்க. பலதரப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. இவை எல்லாவற்றையும் சரியாக தேர்தல் அரசியல் களத்துல தமிழக மக்கள் தமிழ் தேசியத்தை வெறுத்து விட்டார்களா, கைவிட்டு விட்டார்களா? தமிழ் தேசியமும் இருக்கிறது, திராவிடமும் இருக்கிறது. ஆனால் தமிழ் தேசியத்தை மட்டும் வைத்து சில விஷயங்களை செய்ய முடியாதோ அப்படின்ற ஒரு கேள்வியை நாம் தமிழர் கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு மத்திய அரசினுடைய மறைமுகமான நிகழ்ச்சி நிரல் காரணமாக இருக்கலாம் என்று சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய பின்னடைவுக்கு குறிப்பாக விஜய் அவர்களை விமர்சித்து தான் அதிகளவான பரப்புரைகள் நடந்தது. விஜய் அவர்களை விமர்சித்தார்கள். அந்த விஜய் அவர்கள் விமர்சிக்கப்பட்ட அந்த காணொளிகள் திமுகவினுடைய ஐடி விங்கால் பரப்புரைகள். கச்சதீவை மீள பெறுவது தொடர்பாக பேசிக் கொள்ளுகிறார்களா அல்லது கச்சதீவு விவகாரம் என்பது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலில் மட்டும்தான் எதிரொலிக்கும். அதுக்கு பிறகு மக்கள் அதாவது மறதி என்பது மக்களினுடைய தேசிய வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணல் வழியாக இன்றைக்கும் சந்திக்கிறோம். தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நிறைவடைந்து நேற்றைய தினம் தேர்தல் திணைக்களத்தினாலே தேர்தல் முடிவுகள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டிவிகே முன்னிலையில் இருக்கிறது. அதாவது தமிழக வெற்றி கழகம் அந்த 234 தொகுதிகளுக்குள்ளே 108 இடங்களை பிடித்திருக்கிறது. ஆனால் ஆட்சி அமைப்பதற்கு இன்னமும் 10 இடங்கள் தேவை என்கிற ஒரு அடிப்படையிலே ஏனைய விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் உரையாட முடிகிறது. இந்த பின்னணியிலே தமிழக சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக அந்த முடிவுகள் தொடர்பாக ஈழத்தமிழ் நிலப்பரப்பிலும் அதிகமாக ஒப்பீட்டளவிலே நாங்கள் கடந்த காலங்களோடு பார்க்கிற போது இம்முறை அதிகளவாக மக்கள் உரையாடி இருப்பதையும் அது தொடர்பான எதிர்பார்ப்புகளோடு பார்த்து கொண்டிருந்ததையும் அவதானிக்க முடிகிறது. இந்த பின்புலத்திலே நாங்கள் தாயக கலையகத்தில் இருந்து சென்னையினுடைய தமிழ்நாட்டிலே ஐபிசியினுடைய கலையகத்தில் இருந்து தாட்சாயினி அவர்களையும் இணைத்துக் கொள்ளப் போகிறோம். குறித்த விடயங்கள் தொடர்பாகத்தான் கள்ள நிலவரங்கள் தொடர்பில் இன்றைக்கு இந்த நேர்காணல் இருக்க போகிறது. ஒரு உரையாடலாகவும் இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஷர்மிளா. உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்று கொண்டு நான் நினைக்கிறேன் இந்த தேர்தல் முடிவடைந்த பிற்பாடு நாங்கள் ஒரு சிறிய உரையாடலை நிகழ்த்தி இருந்தோம். மக்களிடத்தில் அதற்கு பலத்த வரவேற்பு இருந்ததையும் அவதானிக்க முடிந்தது. ஆனால் சிலர் தங்களுடைய நேரான எதிரான கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்திருந்ததையும் நானும் பார்த்திருந்தேன். இப்படி இருக்க, அதாவது சட்டசபை தேர்தலுக்கான முடிவுகள் நேற்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 234 தொகுதிகளிலே எதிர்பார்க்காத அளவிற்கு இந்த பாரம்பரியமாக இருந்த அல்ல பழம்பெரும் கட்சிகள் இரண்டையும் பின்தள்ளி தமிழக வெற்றி கழகம் முன்னிலையிலே இருக்கிறது. அது பொதுவாக ஒரு அதிரடி என்று சொல்லி சமூகத்திலே பேசிக்கொள்ளுகிறார்கள். கள நிலவரங்கள் எப்படி இருக்கின்றன? தமிழகத்திலே மக்கள் என்ன பேசிக்கொள்ளுகிறார்கள்? நிச்சயமாக. அதாவது இதுக்கு முன்னதாக பல கணிப்புகள், பல கருதுகோள்கள், பல எதிர்பார்ப்புகள், இது எல்லாத்தையும் இந்த தேர்தல் முற்றுமுழுதாக உடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லித்தான் சொல்லணும். குறிப்பாக மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பினார்கள். நாங்கள் கடந்த அந்த நேர்காணல்ல அல்ல அந்த கலந்துரையாடல நாங்க பேசினது போல மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள். அந்த மாற்றம் ஒரு கவர்ச்சிகரமாக கிடைக்கிற போது அதை இறுக்கமாக பற்றி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி கூட எடுத்துக்கொள்ளலாம் என்ற அளவுல தான் இந்த கள நிலவரம் இருக்கு. ஆனாலும் இதுல ஒரு நுட்பமான அரசியலை பார்க்கக்கூடியதாக இருக்கு. என்னதான் ஆதரவு வழங்கினாலும் ஆணை, அதாவது இந்த ஆட்சி அமைக்கிற ஆணையை மக்கள் வழங்கல. குறிப்பாக பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் இங்க டிவிகேக்கு 108 ஆசனங்கள் கிடைச்சிருக்கு. அதே போல டிஎம்கேக்கு 74, ஏடிஎம்கேக்கு 52 ஆசனங்கள் கிடைத்திருக்கு. இது ஒரு தொங்கு சட்டமன்றம்.
தான் உருவாக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிர்பந்தத்தை வந்து இந்த அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் 1967ஆம் ஆண்டுக்கு பிறகு இவ்வாறான ஒரு சூழ்நிலையை வந்து மக்கள் தீர்ப்பாக எழுதிவிட்டு போயிருக்கிறார்கள். இந்த தீர்வானது வந்து இதுவரைக்குமே வந்து இதுக்கு முன்னதாக மெட்ராஸ் மாகாணம் இருக்கிற போது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு சற்றே வித்தியாசமானது. இப்போ ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அதிக அளவு ஆசனங்களை பெற்றிருக்கின்ற டிவிகே கட்சியானது இன்னும் 10 ஆசனங்களை பெற வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளி இருக்கு. அவர்கள் வந்து ஒரு கூட்டணி சேர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இல்லையா? யாரோட கூட்டணி சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன? கவனிக்கணும். அதாவது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குரலை விஜய் அவர்கள் வந்து டிவிகே கட்சியானது தன்னுடைய ஒவ்வொரு மேடைகள்லையுமே வந்து தெரிவித்திருந்ததை நாம் பார்க்க முடிந்திருந்தது. ஆனாலும் கூட அவர்கள் தனியாகத்தான் போட்டி இடுகின்ற ஒரு சூழ்நிலையே இருந்தது. முதலாக வந்து களத்துக்கு இறங்குற ஒரு கட்சி இவ்வளவு தூரம் அடித்து தூக்குவார்கள் அப்படின்றது வந்து யாரும் நினைக்கல போல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன எல்லா கணிப்புகளும் பொய்த்து போனது அப்படின்னு தானே சொல்ல வேண்டும். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு சொன்னதால இப்போ நிறைய கட்சிகள் தேர்தலுக்கு பிந்திய கூட்டணியில சேர்றதுக்கான சின்ன சின்ன கட்சிகள் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக 2 வாரங்கள் வந்து இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்காக. இந்த இடத்துல குறிப்பாக என்ன சொல்கிறார்கள் சொன்னா எந்தெந்த கட்சிகள் சேரலாம் அப்படின்னு சொல்லியும் சில எதிர்வு கூறல்கள் சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி, அதாவது திமுகவில இருந்து சில கட்சிகளும் அதிமுகவில இருந்து சில கட்சிகளும் கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது முதலாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் கட்சி வந்து 5 ஆசனங்கள் வைத்திருக்கிறது. இந்த 5 ஆசனங்கள் இருக்கிற இந்த காங்கிரஸ் கட்சி கூட விஜயோடு சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய கிரிஷ் சோழங்கர் அவர் வந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை பகிர்ந்திருந்ததையும் நம்மால் கவனிக்கக்கூடியது இருந்தது செய்திகள்ல. அடுத்தது சிதம்பரம் அவர்கள் வந்துட்டு விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். இந்த 2 விஷயத்தையும் வைத்து பார்க்கின்ற போது காங்கிரஸ் கட்சி தாவேகாவோடு ஒரு இணக்கமான சூழல்ல போய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு தங்களுடைய 5 ஆசனங்களையும் கொடுக்கறதுக்கான இந்திய ஊடகங்களை மேற்கோள் காட்டி சில செய்திகளையும் அவதானிக்க முடிந்தது. அதாவது நான் நினைக்கிறேன் மக்கள் அவையினுடைய 12வது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியோடு விஜய் தொடர்புகளை மேற்கொண்டதான சில தகவல்களை இந்திய ஊடகங்கள் செய்திகளாக வெளியிட்டிருந்தன. ஆரம்ப காலத்துல அந்த தேர்தலுக்கு முந்தைய காலகட்டத்திலேயே வந்து இந்த மாதிரியான சில செய்திகள் வெளியாகி இருந்தது. இருவரும் பேசியதாகவும், அதே போல கேரளாவில் வந்து எங்களோடு சேர்ந்து நீங்கள் சில பிரச்சாரங்கள்ல ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் மீண்டும் திமுகவோடு காங்கிரசினுடைய கூட்டணி அப்படி என்பது உறுதியாக இருந்தது. திமுகவில இருந்து தான் பாத்தீங்கன்னா சிபிஎம், சிபிஐஎம் இந்த கட்சிகளும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆசனத்தை வைத்திருக்கிற தேமுதிக கூட விஜய் கட்சியோடு இணைந்து கொள்வதற்கு, அதாவது தாவேகாவோடு இணைந்து கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பேசப்படுகிறது. அதே போல அதிமுகவினுடைய கூட்டணியில இருக்கிற பாமக 5 ஆசனங்களை வைத்திருக்கிற பாமகவும் விஜயோடு இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்படி ஒட்டுமொத்தமாக பார்த்தா கிட்டத்தட்ட 12 ஆசனங்களுக்கு மேல கிடைத்துவிடும். அதனால ஆட்சி அமையும். ஆனால் இது ஒரு தொங்கு சட்டசபையாகத்தான் அமையும் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கு தட்டு தெளிவாக இப்போது பதிவாகி இருக்கு. இதுதான் மக்களுடைய கருத்து நிலைப்பாடுகள் என்னவாக இருக்கு? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற மக்கள் வந்து என்ன பேசிக்கொள்ளினும், ஏன் அதிகமாக டிவிகேக்கு வாக்களித்ததற்கான காரணம் என்னன்னு சொல்லினும்? அதான் ஏற்கனவே சொன்னது போல மாற்றம், அந்த மாற்றம் கவர்ச்சிகரமான மாற்றமாக இருக்கிற போது மக்களை இலகுவாக சென்றடைந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லித்தான் சொல்ல வேண்டும். ஆனாலும் ஒரு சின்ன பயம் இருக்கு. நீங்க அதுதான் நான் சொன்னேன், நுட்பமான அரசியலை கவனிச்சு பாருங்க. பெரும்பான்மையை விஜய் கொடுக்கவில்லை. அறுதி பெரும்பான்மை எடுத்து அந்த 118 சொன்ன அந்த கனவு ஆசனங்களையும் மக்கள் கொடுக்கல. அவங்க 108ல தான் விட்டிருக்கிறார்கள். இப்ப 108 அப்படின்னு சொல்லுகிற போது விஜய் அவர்கள் 2 தொகுதிகள்ல வந்து போட்டியிட்டு இருக்கிறார். அப்ப ஏதாவது ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்துதான் ஆக வேண்டும். அப்போ 107 ஆசனங்களாக வந்துவிடும். மக்களுக்கும் ஒரு சின்ன பயம் இருக்கிறது. இந்த பெரிய ஒரு நாட்டை முற்றுமுழுதாக அவரிடம் கொடுக்கலாமா என்ற ஒரு கேள்விகளோடு, ஆனாலும் அவருக்கான அந்த மாற்றத்திற்கான கவர்ச்சிகரமான மாற்றத்திற்கு அவர்கள் வழிவிட்டிருக்கிறார். அதாவது இந்த இடத்துல அதாவது டிவிகே, அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கான அதனுடைய தலைவர் நடிகர் விஜய்க்கான வாக்குகள்
அதிகளவாக பெண்களாலும் அதே நேரத்தில் இளையவர்களாலும் விழுந்திருக்கிறது என்று சொல்லி பரவலாக பேசப்படுகிறது. இது உண்மையா? கள நிலவரங்கள் எப்படி இருக்கு? அதாவது அன்றைய காலகட்டத்துல அம்மா அவர்கள் மீது இருந்த அந்த ஒரு அவங்க மேல இந்த ஒரு கிரேஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு ஆர்வம் பெண்களுக்கு அதிகமா இருந்தது. அதிமுகவினுடைய வாக்குகள், பெண்கள் வாக்குகளை அதிகப்படியாக விஜய் அவர்களுக்கு விழுந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. பெண்களினுடைய மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கிறது. இது அண்மை காலமாக இப்பொழுது நடந்து, அதாவது தேர்தலுக்கு முன்னதாக இருந்த அந்த திமுக ஆட்சியில பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருந்தது. பல செய்திகளை நீங்க படிச்சிருப்பீங்க. பலதரப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. இவை எல்லாவற்றையும் சரியாக தேர்தல் அரசியல் களத்துல தாவேகாவினுடைய ஐடி விங் பயங்கரமாக பிரச்சாரம் செய்திருக்கிறது. அதே போல அவர்களுடைய இந்த தேர்தல சோசியல் மீடியாவினுடைய பங்கு மிக பெரியது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். முக்கியமாக ஐடி விங் மிக சாமர்த்தியமாக பிரச்சாரம் செய்திருக்கிறார். அதே போல இவர்களுடைய தேர்தல் மேடைகள்லையும் அதிகப்படியான பிரச்சாரம் இந்த பெண்கள் சம்பந்தமான பாதுகாப்பை நாங்கள் வழங்குவோம். அதாவது குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பெண்கள் தினத்தின் அன்று விஜய் அவர்கள் ஒரு வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி, பெண்களுக்கான தேர்தல் வாக்குறுதியை அவர் வழங்கியிருந்தார். அப்போது நிறைய வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருந்தது. நான் தாய் மாமனாக சீர் செய்வேன் என்ற அளவுக்கு மக்களோடு மக்களாக அந்த உறவு முறையை பாராட்டி, நமது தேசத்தினுடைய அங்கிருந்தவர்கள் கூட பாத்தீங்கன்னா, நம்ம தேச காவலர்கள் கூட அந்த மாதிரியான உறவு முறைகள்ல நிறைய விஷயங்களை பேசியிருந்தார்கள். நாம் தமிழர் கட்சியும் அந்த மாதிரியான உறவுகளோடு தான் பேசியிருந்தார். ஆனா தேர்தல் அறிக்கையை, பெண்களுக்கான தேர்தல் வாக்குறுதிகளை வழங்குகிற போது விஜய் அவர்களுடைய பெண்களை கவருவதற்கான வாக்குறுதிகள் அநேகமாக இருந்தது. உறவு நிலைகளை முன்னிலைப்படுத்தி மிக முக்கியமாக பெண்களுக்கு நான் அந்த குடும்பத்தோடு ஒரு தாய் மாமனை போன்று இருப்பேன் என்கிற அந்த ஒரு தார்மீகமான, அதே நேரத்தில் ஒரு உணர்வு ரீதியாக பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய சில வார்த்தைகளை, அந்த வாக்குறுதிகளை வழங்கி இருக்கிறார். இந்த இடத்துல நீங்களும் நாம் தமிழர்கள் தொடர்பாகவும் தொட்டு காட்டியிருந்தீர்கள். நாம் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணன்களாக, தம்பிகளாக, தங்கச்சி என்று சொல்லி அந்த உறவு நிலைகளை கொடுக்கின்ற ஒரு கட்சியாகத்தான் அதுவும் இருந்தது. அப்படியானால் ஏன் நாம் தமிழர் தன்னுடைய கட்டுப்பணத்தை கூட இழந்திருக்கிற நிலைக்கு சென்றிருக்கிறது? நாம் தமிழருக்கு ஒரு ஆசனத்தை கூட பெற முடியாத, ஒரு தொகுதியில் கூட வெற்றி அடைய முடியாத நிலைமை இருந்திருக்கிறது. அப்படியானால் தமிழக மக்கள் தமிழ் தேசியத்தை வெறுத்து விட்டார்களா, கைவிட்டு விட்டார்களா? என்னதான் சொல்கிறார்கள் அங்கே? விஜய் அவர்களினுடைய அவர்களுடைய கட்சியினுடைய அந்த அவருடைய நோக்கு அப்படின்னு சொல்லி அவர் தெரிவித்த சில விஷயங்களை நான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவர் தமிழ் தேசியத்தையும் ஆதரித்திருக்கின்றார். அதே நேரத்துல திராவிடத்தையும் அவர் அதாவது ஒரு கண் தமிழ் தேசியம், ஒரு கண் திராவிடம் அப்படின்ற ஒரு நோக்கில தான் அவர் அதை எடுத்துக்கொண்டு போறதை நம்மால் பார்க்க முடிந்தது. அதனால நாம் முற்றுமுழுதாக தமிழ் தேசியத்தை கைவிட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் அவர்களுடைய தேர்வுல இரண்டும் இருக்கு. தமிழ் தேசியமும் இருக்கிறது, திராவிடமும் இருக்கிறது. ஆனால் தமிழ் தேசியத்தை மட்டும் வைத்து சில விஷயங்களை செய்ய முடியாதோ அப்படின்ற ஒரு கேள்வியை இந்த இடத்துல மக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அரசியல் கட்சிகளுக்கு. தமிழ்நாட்டுல தமிழ் தேசியத்தை வைத்து தமிழர்களிடம் செல்ல முடியாதுன்ற ஒரு துன்பியலான அல்லது துர்ப்பாக்கிய நிலை ஒன்றை பாடமாக புகட்டி இருக்கிறார்களோ என்பது உண்மையாக என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மன வருத்தமான விஷயமா தான் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல சில உண்மைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். அதாவது ஈழத்தமிழ் அரசியல் பரப்பை பொறுத்த வரைக்கும் சில அரசியல் தலைவர்கள், மக்கள் உரையாடி கொள்ளுகிற இங்கிருக்கின்ற கால நிலவரங்கள், இங்கே மக்கள் முணுமுணுக்கின்ற விடயங்களை நான் உங்களிடம் தருகிறேன். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், இந்தியாவினுடைய அந்த அரசியல் அமைப்பு, அதே நேரத்தில் அங்கே இருக்கின்ற அரசு முறைகளை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசுக்கு கீழே இயங்கி வருகிற மாநில அரசுகள். ஆகவே மத்திய அரசுடைய நிலைப்பாடுகள் தான் மாநில அரசினுடைய செல்வாக்காக இருக்கும். மத்திய அரசினுடைய செல்வாக்கு தான் மாநில அரசு வெளிப்படுத்துகின்ற செயற்பாடுகளாக இருக்கும். இந்த இடத்திலே தமிழ் தேசியம் என்கிற ஒரு மைய புள்ளியை வைத்துக்கொண்டு இந்திய மத்திய அரசுக்கு கீழே, அதாவது தமிழகத்திலே தமிழ் தேசிய எழுச்சியை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளுமா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. இந்த இடத்துல எவ்வாறான ஒரு சூழ்நிலை எழுகிற போது ஏதோ ஒரு வகையிலே மத்திய அரசு இந்த தமிழ் தேசிய எழுச்சிக்கான அந்த வீழ்ச்சியை உருவாக்குவதற்கான சில திட்டங்களை மேற்கொள்ளக்கூடும். அதனுடைய அடிப்படையில் உதாரணமாக நாம் தமிழர் கட்சியே என்ன செய்திருக்கிறது என்றால், திராவிடத்திற்கு எதிரான தன்னுடைய பரப்புரைகளை மேற்கொண்டு மக்களுக்கு அதனை தெளிவுபடுத்தி 2026ஆம் ஆண்டில் அறுவடைக்கு தயாராக இருந்தது. ஆனால் இந்த திராவிட கட்சிகளோடு இணைந்து மத்திய அரசு திட்டமிடப்பட்ட ஒரு அடிப்படையில் இந்த டிவிக்கே களம் இறக்கி இருக்கிறது என்று சொல்லி இங்கே மக்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள். ஆகவே தமிழ் தேசியத்தையும் மழுங்கடிப்பதற்கான ஒரு செயற்பாடாகத்தான் இது பார்க்கப்படுகிறது என்று சொல்லி அவர்கள் பார்க்கிறார்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால், எங்களுக்கு தெரியும் 2000 ஆண்டு கால பகுதியில் இங்கே ஆணையரும் அடிபாடு நிகழ்ந்தது.
தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு முன்னேறி கொண்டு வந்து சாவச்சேரி கைதடி என்று சொல்லி அந்த இடங்களை கைப்பற்றிய காலப்பகுதியிலே இந்தியாவுடைய அழுத்தத்தின் காரணமாக தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு பின்வாங்க வேண்டிய ஒரு தேவை எழுந்தது. அதனை உணர்ந்து கொண்ட அமைப்பினுடைய தலைவர் பின்னாட்களிலே தமிழ் அரசியல் கட்சிகள் எல்லோரையும் ஒன்றிணைத்து அந்த நிலைப்பாடுகளை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமையும் எழுந்திருந்தது. ஆகவே இந்த நிகழ்வுகளை தொடர்பு படுத்தி இங்கே மக்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு மத்திய அரசினுடைய மறைமுகமான நிகழ்ச்சி நிரல் காரணமாக இருக்கலாம் என்று சொல்லி மக்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். இந்த விடயத்தை அங்கே எப்படி பார்க்கிறார்கள்? இந்த அளவு தூரம் தமிழ் தேசியம் பற்றி ஆழமான ஒரு விவாதமாகவோ அப்படின்பது இங்கு எழவில்லை. ஆனால் நீங்க சொல்ற பல விஷயங்கள் ஒத்து போகுது. நாம் இப்போது வலி சுமந்த மாதம் மே 18 இருக்கிறோம். இந்த மே 18க்கு முன்னதாக நடந்த போர சம்பவங்கள்ல உலக நாடுகள்ல எத்தனை நாடுகளுக்கு சம்பந்தம் இருக்கிறது அப்படின்பது வெளிப்படை உண்மை. குறிப்பாக இந்தியாவிற்கான அந்த சம்பந்தம் அப்படின்பது எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்பது வெளிப்படையாக பல இடங்கள்ல பல செய்திகளாக பல புத்தகங்களாக இன்றும் ஆவணங்களாகவே இருக்கிறது. நான் குறிப்பாக அண்மையில கூட படித்த ஒரு புத்தகம் தலைவர் தம்பி நான் அப்படின்னு சொன்ன அந்த புத்தகத்துல இந்தியாவினுடைய ராணுவ தளபதிக்கு மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரத்னா விருது அப்படின்னு சொல்லி ஒரு விருது கொடுத்தார்ன்ற வரைக்கும் நான் படித்திருக்கேன். அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்கள் சொன்னது இந்த தமிழ் தேசியம் அப்படி என்பது இந்தியாவினுடைய மத்திய அரசுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு குடைச்சல் அப்படி என்பது உண்மைதான். இந்த தமிழ் தேசியத்தை எப்படி எல்லாம் மழுங்கடிக்கலாம் அல்லது தமிழ் தேசியத்தை எப்படி எல்லாம் வந்து ஒரு வட்டத்துக்குள்ள அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்ளலாமோ அப்படின்பதற்கான சில முனைப்புகள் நடந்திருக்கலாம். ஆனால் குறிப்பாக இந்த தேர்தல்ல மக்களால சொல்லப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் என்டிகேயினுடைய அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய பின்னடைவுக்கு குறிப்பாக விஜய் அவர்களை விமர்சித்து தான் அதிகளவான பரப்புரைகள் நடந்தது. விஜய் அவர்களை விமர்சித்தார்கள். அந்த விஜய் அவர்கள் விமர்சிக்கப்பட்ட அந்த காணொளிகள் திமுகவினுடைய ஐடி விங்கால் பரப்பப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து மக்கள் வாயிலாக சொன்னது. இது என்னுடைய கருத்தோ அல்லது இது நிறைய மக்கள் சொன்ன விஷயம். நிறைய பேர் நான் நினைக்கிறேன் இந்த கருத்தை பார்த்துட்டு கருத்தெடுகின்ற பகுதியில வந்து உங்களுக்கும் ஒரு பெயரை கொடுப்பார்கள், எனக்கும் ஒரு பெயரை கொடுப்பார்கள். குறிப்பிடுங்க. இல்ல இது மக்கள் சொன்ன விஷயத்தை தான் நீங்க நான் சொல்லுகிறேன். இவ்வாறாக அந்த பரப்புரைகள் திமுகவால பரப்பப்பட்ட போது மக்களுக்கு வந்து நாம் தமிழர் மீதும் திமுக மேலும் ஒரு சந்தேகம் ஒன்று எழுகிறது. இந்த சந்தேகத்தின் அடிப்படையிலேயே நாம் தமிழருக்கு போட வேண்டிய பல வாக்குகள் டிவிகேக்கு அதாவது விஜயனுடைய கட்சிக்கு சென்றது என்று சொல்லி கூட சில பேர் எனக்கு வந்து சொன்னது உண்டு. இது கூட ஒரு அளவுக்கு ஒரு பின்னடைவை சந்தித்திருந்தது. அதாவது அந்த நாம் தமிழர் உடைய அந்த கட்சியில் இருக்கிற தம்பிகளினுடைய உழைப்பு அப்படின்னு சொன்னது ஒரு சாதாரணமான உழைப்பு கிடையாது. அவர்களுடைய அந்த உழைப்பை நாம் அவ்வளவு தூரம் பாராட்ட வேண்டும். சீமான் அவர்கள் கூட இறுதியாக தேர்தலுக்கு பின்னதாக கூட ஒரு காணொலியை அவர் விட்டிருந்தார். அடுத்தது நாம் அடுத்த கட்டத்துக்கு நகர்வோம், அடுத்த உள்ளாட்சி தேர்தலுக்காக நமது வேலை திட்டங்களை நாம் தொடர்வோம், இன்னும் நாம் தொடர்ந்து நமது களப்பணியில் செய்வோம், நமது கொள்கையில சமரசம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் பதிவு செய்திருந்தார். இவர்களினுடைய இந்த வேலை திட்டங்கள் இவர்கள் செய்த பணி அப்படி என்பது உண்மையாகவே சொல்ல போனால் அது சொன்னேன் இல்லையா, ஒரு மிகச்சிறந்த ஒரு கூட்டம், ஒரு மிகச்சிறந்த அறிவார்ந்த ஒரு சமூகம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு பின்னால இன்றைக்கும் இருக்கிறது, இனிமேலும் இருக்கும் அப்படி என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த தேர்தல் காலங்கள்ல நாம் தமிழரை திமுக பயன்படுத்தி விட்டதா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. இதுவும் ஒரு வாக்கு சதவீத குறைவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பொதுவெளியில சொல்லப்படுது. அதாவது மக்கள் தங்களுடைய கருத்துக்களை இவ்வாறு அங்கே பகிர்ந்து கொள்கிறார்களா? பகிர்கிறார்கள். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னீங்கள், அதாவது தமிழக வெற்றி கழகம் அதாவது தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் 2 கண்களாக கொண்டு செயல்படுகிறது, அதற்கான பரப்புரைகளில் ஈடுபட்டது என்று சொல்லி சொன்னீங்கள். எந்த நிலையில் அவை தமிழ் தேசியத்தை புரிஞ்சு கொள்ளினோம், தமிழ் தேசியத்தை ஒரு கண்ணாக குறிப்பிடுவதற்கு என்னென்ன அடிப்படை காரணங்களை முன்னெடுத்து சொல்லினோம், என்னென்ன விஷயங்களை அங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லி இது வந்து அனைவரையும் ஒன்றாக்குற ஒரு புள்ளிதான். தனித்து தமிழ் தேசியம் இல்லாமல் தமிழ்நாடை ஒன்றும் செய்ய முடியாது. அதே போல திராவிடம் என்பது வந்து தமிழ்நாட்டில் வேரூன்றி இருக்கிற ஒரு விஷயம். அப்ப இரண்டையும் கையில் எடுத்தால் மட்டும்தான் அந்த ஒரு வண்டியில் ஓட்டும் போது 2 மாடுகள் மாதிரி இந்த தமிழ்நாடு என்பது இது இரண்டையும் வைத்துத்தான் ஓட்ட முடியும் அல்லது ஓட முடியும் என்பதை தெளிவாக புரிந்திருக்கிறார் விஜய். டிவிகே கட்சி என்பது இதிலிருந்து புரிகிறது. இப்ப எல்லாருமே சொல்லுகிறார்கள் என்ன அப்படி சொல்லி நம்ம அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட 1969களுக்கு பிறகு 2026 தான் திராவிட கட்சிகள்ல இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் திராவிட கட்சிகளை வந்து வெளியே விட்டிருக்கிறார்கள், அல்லது அந்த கட்சிகள்ல இருந்து இவர்கள் வெளிவந்து மூன்றாவது ஒரு மாற்றி தேர்ந்தெடுத்துக்கிறார்கள் இத்தனை வருஷத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்கிறார். ஆனா உண்மை நிலை அப்படி என்பதை நாம் நல்லா பார்க்க வேண்டும். விஜயினுடைய பரப்புரைகளாக இருக்கட்டும், அவர் எடுத்துக்கொண்ட ஒரு கருத்தியலாக இருக்கட்டும், அதில் திராவிடம் இருக்கு. பெரியாரை அவர் முன்னிலைப்படுத்துகிறார். இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அப்ப அங்கு அந்த அந்த திராவிடம் என்ற அந்த தேவைக்கும் அவர் தீனி போட்டு விட்டார். தமிழ் தேசியம் அப்படின்ற தேவைக்கும் தீனி போடுகிற போது மக்கள் என்ன செய்யறாங்க, சரி நமக்கும் இவர் ஏதோ செய்வார், ஏன் ஈழத்திலே வெடிவெடித்து கொண்டாடுகிறார்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீங்க தான் செய்தீர்கள். அதாவது நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே சில தமிழக ஆளுகைக்குட்பட்ட சில வர்த்தக நிலையங்களிலே இந்த கொண்டாட்டங்களை அவதானிக்க முடிந்தது. நம்மவர்களும் சிலர் அந்த கொண்டாட்டங்களிலே ஈடுபட்டதை அவதானிக்க முடிந்தது. எந்த அளவிற்கு இது இங்கே கோலொன்று இருக்கிறது அல்லது கோலோச்சி இருக்கிறது என்று நான் சிந்தித்துக் கொண்டேன். தனியொருவருடைய சிந்தனையாக அந்த சிந்தனை எனக்குள்ளே எழுந்திருந்தது. ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்கள், இது ஒரு கவர்ச்சி அரசியலின் பின்னே ஒரு மாற்றத்தை வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையில் இந்த வாக்குகளை கொடுத்திருக்கிறார்கள் என்று. இன்னொரு வகையில் நாங்கள் உரையாடுகிற இந்த விஷயம்தான், ஒரு பக்கம் திராவிடம், இன்னொரு பக்கம் தமிழ் தேசியம் என்று சொல்லி இருவருக்கும் தீனி போட்டு விட்டார்கள், அதாவது போட்டு விட்டிருக்கிறார் என்கிறீர்கள் நீங்கள். அப்படியானால் இந்த ரெண்டையும் அப்படித்தான் புரிந்து கொள்வது, கவர்ச்சியா அல்லது அவரும் ஒரு தந்திரோபாயமாக இதனை கையாண்டிருக்கிறாரா? இல்ல, அதாவது உங்களுக்கு எல்லாமே சேர்த்து ஒன்றாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு கவர்ச்சி, மக்கள் ஒரு வார்த்தை சொன்னால், இப்போ அந்த ஒரு பாடல், ஒரு பேரே வரலாறு அப்படின்ற அந்த பாடலுக்கு இலக்கணம் என்றது போல இந்த வெற்றி அமைந்திருக்கிறது. அப்போ அந்த பாடல் அந்த மிகப்பெரிய ஒரு கவர்ச்சி, ஒரு மிகப்பெரிய அரசியல், அதாவது நாம் பேசுகின்ற ஒருவர் யார் அப்படின்பதை பொறுத்து பல விஷயங்கள் போய் சேர்றது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? சாதாரணமா ஒரு சாமானியன் பேசுறதுக்கும், ஒரு 4 பேருக்கு தெரிந்தவர் பேசுறதுக்கும், ஒரு 1000 பேருக்கு தெரிந்தவர் பேசுறதுக்கும், 1 கோடி பேருக்கு தெரிந்தவர் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்போ 1 கோடி பேருக்கு தெரிந்த ஒருவர் ஒரு விஷயத்தை பேசுகிற போது மக்களை இலகுவாக போய் சென்று அடைஞ்சு விடும். அந்த சென்று அடைந்ததனுடைய ஒரு விஷயம் தான். அந்த பேசுகிறவர் யார் எனும் போது அவர் விருப்பப்பட்டவர், அவருக்கு ரொம்ப பிரியப்பட்டவர், அவர் பேசுகிற விஷயங்கள் ஓகே ஏற்புடையதாகவும் இருக்கு. அப்ப அங்க முதல் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த கவர்ச்சி தான். அந்த கவர்ச்சி இருந்தால்தான் நாங்க என்ன பேசுறோம்ன்றதை காது கொடுத்து மக்கள் கேட்கிற ஒரு நிலைமைக்கு வருவார்கள். ஆனால் அந்த விஷயத்தை மூலதனமாக வைத்து அவர்களுக்கு தேவையானவற்றை சரியாக எல்லாரையும் எப்படி சேர்ப்பது அப்படின்னு சொல்லி சேர்த்து அவர்களுக்கு தேவையானதை கொடுக்குறது. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. இதுல தவறோ அல்லது பிழையோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. யாருக்கு என்ன வேணும் எடுத்துக்கொள்றது மாதிரியான எடுத்துக்கொள்வதை போன்று நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இந்த தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு வெற்றி வாகை சூடி இருக்கிறது. கச்சதீவு விவகாரம் என்பது அன்றைக்கு பேசுபொருளாக இருந்தது தேர்தல் பரப்புரைகளிலே. தற்பொழுது மக்கள் என்ன பேசிக்கொள்ளுகிறார்கள்? கச்சதீவை மீள பெறுவது தொடர்பாக பேசிக்கொள்ளுகிறார்களா, அல்லது அதற்கு பிற்பாடு ஈழத்தமிழ் மக்கள் தொடர்பாக திருத்தப்பட்ட சில பேச்சுக்களை தலைவர், அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வழங்கியதை போன்று மக்களும் பேசிக்கொள்ளுகிறார்களா? இல்ல, அதாவது இந்த கச்சதீவு விவகாரம் என்பது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேர்தல்ல மட்டும்தான் எதிரொலிக்கும். அதுக்கு பிறகு மக்கள் அதாவது மறதி என்பது மக்களினுடைய தேசிய வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் மறந்துடுவாங்க. இப்ப நம் ஞாபகப்படுத்தினா ஓகே, கச்சதீவு விவகாரம் தொடர்பில் திரு விஜய் அவர்கள் பேசினாரே, அங்க அனுரகுமார தேசநாயக்கா அவர்கள் உடனே கச்சதீவுக்கு ஓடி போனாரு, இப்படியான விஷயங்கள்லாம் பேசப்படும். ஆனால் இப்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி கொண்டாட்டத்தில் தான் மக்கள் இருக்கிறார்கள். தெரிவு செய்து விட்டோம், ஒரு முதலமைச்சராக ஆவாரா, அந்த இப்போ கொஞ்ச நாளைக்கு அடுத்த எந்தெந்த கட்சிகள் கூட்டணி சேர போகிறார்கள், எந்த நடக்க போகுது, எப்படி ஆட்சி அமைக்க போகுது, எந்த கட்சிகளோட சேர்ந்து இவர் பயணிக்க போகிறார், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு எப்படி கொடுக்க போறார், துணை முதலமைச்சர் யார், இந்த மாதிரியான ஒரு பேச்சுக்கள் தான் மக்களுக்கு இப்ப மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்குமே தவிர இந்த சிக்கல்களை பற்றி அவர்கள் இப்போது சிந்திப்பார்களா அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் கேள்வியான விஷயம்தான். இதே நேரத்தில் நீங்களும் ஒரு பதிலிலே ஒரு கேள்வி எடுத்து தந்திருக்கிறீர்கள். துணை முதலமைச்சர் என்கிற ஒரு விடயம் இன்றைக்கு மக்களுடைய மனங்களுக்குள்ளே கேள்விகளாக இருக்கும். அதற்காக யாருடைய பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றன, யாருக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன? பொதுவாக அதாவது யாருமே பெரிதாக நம்பி கொள்ளாமல் இருக்கின்ற போது செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவினுடைய ஒரு மிகப்பெரிய பழம்பெரும் தலைவர், அவர் உள்ளே நுழைந்தார். அது கூட நான் டிவிகேக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அவர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசல் புரசலாக பேசப்படுகிறது. இது இப்படி பேசப்படுகிறது.
இப்ப அடுத்த இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், திமுகவினுடைய 32 அமைச்சர்கள் வந்து தேர்தல் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். ஸ்டாலின் உட்பட, திரு ஸ்டாலின் அவர்கள் உட்பட இருக்கிறதால எதிர்கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு பொறுப்பை கூட ஸ்டாலின் அவர்களால பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. இப்போ அங்க எதிர்கட்சி தலைவர் யார் அப்படின்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு உள்ளாகிற ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. சொல்லுவார்கள், அரசியல் சதுரங்கம் என்பது பல்வேறு நகர்வுகளை கொண்டதாக இருக்கும். நாங்கள் அதனை கணிப்பிட முடியாது. சாதகமான பாதகமான பல்வேறு நகர்வுகள், அதாவது எதிர்காலத்தில் எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மிகப்பெரிய நிலத்தனிவாக இருக்கக்கூடிய இந்திய துணைக்கண்டத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய நாடு என்கிற ஒரு அடிப்படையில் அங்கே நிகழக்கூடிய மாற்றங்கள் எங்களிடத்திலும் சில சலசலப்புகளை ஏற்படுத்தும் என்பது தவிர்க்க முடியாத ஒரு உண்மையாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் கள நிலவரங்கள் தொடர்பாக ஒரு சுருக்கமான உரையாடல்களை நிகழ்த்தி இருக்கிறோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. மிக்க நன்றி. நிச்சயமா சர்மிளா, இறுதியாக ஒரு விஷயத்தை இங்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன். அப்படின்னா, காலம் காலமாக நமது கட்சிகள் இலங்கையிலிருந்து நம்ம தமிழர் சார்ந்து சில விஷயங்களை தெளிவுபடுத்துறதுக்காக ஒவ்வொரு இந்தியாவுக்கு வருவது வழக்கம். அண்மையில கூட சைக்கிள் கட்சி வந்து சென்றார்கள். ஆனால் அப்போது அவர்கள் எனக்கு தெரிஞ்சு விஜயை சந்திக்கவில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனா நமது தேவைகள், நமது அரசியல் சார்ந்த விஷயங்கள், நமது அரசியல் சார்ந்த புரிதல்களை தமிழர் தரப்புல தெளிவாக இந்த நேரத்துல இங்கு ஆட்சி அமைக்கிற கட்சியிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அப்படி என்பது நமது ஈழத்தில் இருக்கிற தமிழ் அரசியல் தலைமைகளினுடைய மிகப்பெரிய பொறுப்பு அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல நினைக்கிறேன். அவர்கள் கண்டிப்பாக தங்களுடைய கலந்துரையாடல்களும் நமக்கு தேவையான காத்திரமான அழுத்தங்களை கொடுப்பதற்கான சில வேலை திட்டங்களையும் அல்லது சில விஷயங்களையும் ஆட்சி அமைக்கின்ற தாவேகாவோடு பேசுவார்கள் அப்படின்னு சொல்லி நம்புவோம். அதே நேரத்தில் ஒரு சிறிய திருத்தத்தையும் நாங்கள் உள்ளீர்த்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். தனித்தனி கட்சிகளாக இல்லாமல் சேர்ந்து இயங்குவது என்பது பொருத்தமாக இருக்கும். அப்படியும் அவர்கள் நிகழ்த்துகிற போது உண்மையிலே அது காத்திரமான பல்வேறு விடயங்களை எங்களுக்கு எடுத்து தருவதற்கான சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம். இப்படி நாங்கள் நம்பிக்கொள்ளலாம். நிச்சயமா. நன்றி ஷர்மிளா. நன்றி. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.